கௌமார அட்டவணைப்படி 753 வேப்பூர் திருப்புகழ் திருத்தலம். வட ஆற்காட்டில் ஆற்காட்டுக்கு அண்மையில் பாலாற்றின் கரையில் உள்ள திருத்தலம் ஆகும். ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் தலம். அடுத்ததாக வரும் நிம்பபுரம் என்ற ஊரும் வேப்பூரையே குறிக்கப்படலாம் என்றும் ஒரு கருத்து உள்ளது. திருப்புகழ் 753. குறைகடல் உலகினில் உயிர் கொடு போந்து கூத்தாடுகின்ற குடில் பேணி குகையிட மருவிய கருவிழி மாந்தர் கோட்டாலை இன்றி அவிரோதம் வர இரு வினையற உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி வடிவினை உனது அழகிய திருவார்ந்த வாக்கால் மொழிந்து அருள வேணும். திரள் வரை பக மிகு குருகுல வேந்து தேர்ப்பாகன் மைந்தன் மறையோடு தெருமர நிசிசரன் மனைவியர் சேர்ந்து தீப்பாய இந்திரபுரி வாழ விரி திரை எரியழ முதல் உறவாங்கு வேற்கார கந்த புவியேழும் மிடிகெட விளைவன வளவயல் சூழ்ந்த வேப்பூர் அமர்ந்த பெருமாளே. பருத்த கிரௌஞ்சமலை பிளவுபடவும் குருகுலத்து மன்னனான அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாய் விளங்கிய கண்ணனின் மகனான நான்முகன் தான் கற்ற வேதமும் தானுமாக கலக்கம் கொள்ளவும் அசுரரின் மனைவியர் ஒன்றாய் கூடி தீயில் புகுந்து இறக்கவும் இந்திரனின் பொன்னுலகம் வாழவும் பரந்த கடலில் தீ உண்டாகவும் தான் தலைமையாகிய தன்மை விளங்கச் செலுத்திய வேலை உடையோனே கந்தனே, உலகேழின் வறுமை நீங்கும் அளவுக்கு செழித்த விளைவை தரும் வயல்கள் சூழ்ந்த வேப்பூரில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் உயிர் எடுத்து வந்து கூத்தாடுகின்ற இந்த உடலை விரும்பி போற்றி மலையின் குகை போன்ற கருவில் இறங்கி விழும் மனிதர்க்கு ஏற்படும் துன்பம் இல்லாமல் பகையின்மை என்ற மனப்பண்பு வர நல்வினை தீவினை இரண்டும் நீங்க உணர்வுடன் உறங்குபவர்க்கே ஞான உணர்வுடன் உள்ளவர்க்கே விளங்கும் அனுபவ ஞான வடிவத்தை நின் அழகான திருவாக்கினால் மொழிந்து அருள வேண்டும். உணர்வுடன் தூங்குதல் ஞான உணர்வுடன் இருப்பவர் என்று பொருள்படும். தூங்காமல் தூங்கி என இதனை தாயுமான சுவாமிகள் குறிப்பிடுகிறார்.